வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு ஃப்ரூட்ஸு ட்ரை நட்ஸ்லாம் சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் டெலிஷியஸான மேங்கோ கஸ்டர்ட் செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையாக சூப்பராக வந்திருக்கு. அதன் செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ½ லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ½ லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாதாம் மிக்ஸ் சேர்க்க போகிறோம், மாம்பழம் சேர்க்க போகிறோம், அதில் உள்ள இனிப்பே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். செஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3 டீஸ்பூன் அளவில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாத நல்லா ஃபைனாக கரைச்சிக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பாலில். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது இல்லாதையும் செய்யலாம். இது ஆப்ஷனல் தான். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்க்கறது தான். இப்போ இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை கலந்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப திக்னஸ் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்ல குழைவான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கஸ்டர்டை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி மாம்பழத்தை சேர்க்கணும். சூடோடு சேர்த்துட்டோம்னா குக் பண்ண மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல இனிப்பான மாம்பழமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மாம்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நமக்கு தேவையானதை ஃப்ரூட்ஸு நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாம். பிளாக் ட்ரை கிரேப்ஸ் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்தா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம இந்த மாம்பழ சீசனில் இதே மாதிரி மாம்பழத்தை ஃப்ரூட் கஸ்டர்டாக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அருமையான டெசர்ட் இது. ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதும் கூட இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எம்மியான டேஸ்ட்டில் சூப்பராக மேங்கோ கஸ்டர்ட் செஞ்சுருக்கோம். இதில் சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஃப்ரூட்ஸு ட்ரை நட்ஸ்லாம் சேர்த்து செஞ்சனால அருமையான டேஸ்ட்டில் ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி மேங்கோ ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.